பிறந்த இடமான புனித தலமான காபத்துல்லாவினுடைய இடத்துல போய் நிக்கும் போது இப்பவும் நினைவு கூறும் போது கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல. போய் நிக்கும் போது கையேந்தி கேட்ட துவா, யா அல்லாஹ், பெண்கள் பாதுகாப்பில்லாத தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயாக, அதற்கான கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக அப்படின்னு அப்படித்தான் துவா கேட்டேன். முதல் துவா அதுதான். ஏன்னா கடந்த 20 வருடங்களாக சமூக களத்துல தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஆசிரியராக கண்டினியூவஸா பல இடங்கள்ல, பல ஊர்கள்ல, பல கிராமங்கள்ல ஒரு டீச்சரா வேலை செய்யும் போது பிள்ளைகளுடைய சூழ்நிலை, அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய கஷ்ட நிலைமை, அவங்களுடைய குடும்ப நிலைமை, இந்த சமூகத்தினுடைய நிலைமை, இங்க நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், நடக்கக்கூடிய மரணங்கள், இதெல்லாம் தான் வெறும் சபரிமாலாவாக இருந்த என்னை ஃபாத்திமா சபரிமாலாவா மாத்திருக்கு. இதெல்லாம் நான் கண்ணுல பார்க்கல அப்படின்னா, இந்த பெண் பிள்ளைகள் மீதான கரிசனம் இல்லை அப்படின்னா, நிச்சயமாக வாழ்க்கை நோட்டத்துல ஏதோ ஒரு ஒரு விஷயத்தோட ஓடி சமரசம் ஆகியிருந்திருக்கலாம். நமக்கு தான் எல்லாம் இருக்கு. டீச்சர் வேலை இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா, ஒரு பெண்ணாகிய எனக்கு இந்த சமூகம் பாதுகாப்பு தரல. என்னுடைய லட்சியங்களுக்கான இடம் தரல. என்னுடைய எண்ணங்களை வலிமைப்படுத்துறதுக்கான சூழல்களை உருவாக்கல. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தில் பெண்களோ, பெண் பிள்ளைகளோ பாதுகாப்பாக இல்லை. இந்தியா பெண்கள் பாதுகாப்பில்லாத நாட்டுல இந்தியா தான் உலக அளவுல முதலிடத்துல இருக்கு. நம்ம எதுலயோ முதலிடத்தை நோக்கி முந்தணும்னு ஆசைப்படுறோம். ஆனா பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுல ஹராஸ்மெண்ட்ல, அபியூஸ்ல முதல் இடத்துல இருக்கு. ஹராஸ்மெண்ட் அப்படின்னா தெருவுல போற, ஸ்கூலுக்கு போற வழியில, காலேஜுக்கு போற வழியில நடக்கிற ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயே நடக்கிற ஹராஸ்மெண்ட். அதனுடைய பட்டியல்கள்லாம் ரொம்ப பெருசு. குடும்ப வன்முறை. அப்போ இவையெல்லாம் பார்க்கும்போதுதான் நான் ஒரு தேடலை தேடுறேன். இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, என்ன தீர்வு, என்னதான் தீர்வு அப்படின்னு தேடும் போதுதான் எனக்கு அந்த அந்த தேடலினுடைய நீரோட்டத்துல இஸ்லாம் என்கிற வரம் எனக்கு கிடைச்சது. இப்ப அதனுடைய தீர்வுகளை நான் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் தீர்வு, இதுதான் தீர்வு, இதுதான் தீர்வுன்னு நிரந்தர தீர்வுகளை நமக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த நிரந்தர தீர்வுகளை பாடமாக்கி பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு எல்லா பெரும்பான்மையான மதரசாக்கள்ல என்ன பாடம் அப்படின்னா குரான் ஹதீஸ் பாடம். இன்னைக்கு இருக்கிற சமகால நிகழ்வுகள் பாடமாக்கப்படுதா, உடலியல் பாடமாக்கப்படுதா, உளவியல் பாடமாக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இருக்கலாம். அதுவே பிரதான பாடமாக இருக்காது. ஆனா நமக்கு அதுதான் பிரதான பாடமாக ஒரு சிலபஸை கட்டமைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ டீன் ஏஜ் பிள்ளைகளுக்கு இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பெரிய தாக்கம். நாம் அவர் ஆகாம நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளாம வேற யாராவது என்னை பாதுகாத்துருவாங்க அப்படின்னா அது ஆகாத காரியம். அப்ப நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பெரிய தேடலுடைய முயற்சி தான் இந்த சஹாபியா ஆன்லைன் மதரசா. நீங்க எல்லாரும் இந்த பணிகளுக்காக துவா செய்யுங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துவா செய்யறேன். யாருக்கெல்லாம் தேவையோ, யாரெல்லாம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்ள போகிறார்களோ, யாரெல்லாம் உயர்ந்த லட்சியங்களை அடைய போகிறார்களோ, யாரெல்லாம் அவர்களை இந்த வகுப்பின் மூலமாக நீ இணைத்து கொடு. போன்ஸ், கண்டினியூஸான போன் கால்ஸ். எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் திணறி போனாங்க. போன் அட்டன் பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல, இணைக்க முடியல, அவ்வளவு திணறி போனாங்க. அதனாலதான் நேத்து நடக்க வேண்டிய வகுப்பு இன்னைக்கு நடக்குது. அவ்வளவு 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 பேர் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அல்லாவுக்கு தான் எல்லா புகழும். அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு இந்த ஆன்லைன் மதரசாவின் வழியாக ஒரு ஒரு அழகான ஒரு 30 நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அல்ஹம்துலில்லா. அழகான 30 நாட்கள்னு ஏன் சொல்றேன்னா, இதுல பரீட்சை கிடையாது, இதுல உங்களுக்கு டெஸ்ட் கிடையாது, வேற ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருக்க போதா அப்படின்னா கிடையாது. புரியாத எதை பத்தியாவது பேச போறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. குரான் ஹதீஸ் மட்டும்தான் சொல்ல போறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்ப அழகானன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா,
நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன், நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்க போற அப்படிங்கிற ஒரு மேஜிக் இந்த வகுப்புகள் இந்த 30 நாள்ல நிச்சயமா நடக்குங்கிறது என்னுடைய மறுக்க முடியாத வைராக்கியம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. பலஸ்தீன்ல ஒரே நாள் ஒரே பொழுதுல உங்களைப் போல 13,000 பிள்ளைகள் ஒரே நேரத்துல அனாதையானாங்க. ஒரே நேரத்துல ஒரே குண்டுதான். நேற்றுக்கு காலையில தாயும் தகப்பனும் இருக்காங்க, இன்னைக்கு காலையில இல்ல. அந்த அந்த பிள்ளைகள் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. திடீர்னு கவனிக்கிறவங்க இல்ல. திடீர்னு உயிராய் நேசித்திருந்த தாயும் தகப்பனும் இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற உலகத்துல நம்ம இன்னைக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு ஓட மாட்டேங்கிறோம். நான் யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம். ஆனா பலஸ்தீன்ல இருக்கிற ஒரு 13 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை கேமராக்கு முன்னாடி நின்னு கதறி அழுகுறா. பின்னாடி அந்த கட்டட இடிபாடுகள்லாம் நொறுங்கி விழுந்து கிடக்கு. கத்தி கதறி சொல்றா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் 15. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐம் ஜஸ்ட் 15ன்னு திரும்ப திரும்ப சொல்றா. எனக்கு 15 வயசு தான் ஆகுது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை எப்படி தடுக்கிறது தெரியல. நான் டாக்டர் ஆகணும். நான் டாக்டர் ஆகணும். அவள் தாயும் தகப்பனும் இழந்த சூழ்நிலையில வந்து நின்னு பேசுறா. நான் டாக்டர் ஆகணும். என்னுடைய நிலத்தினுடைய இந்த விடுதலைக்காக, அல்லாவுக்கான இந்த போர்ல இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கதறான் அந்த பிள்ளை. நாம் இங்க இந்த இடத்துல தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு அல்லது உலகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்து கொண்டு 15 வயசுல நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். ஏன் டாக்டர் ஆகணுங்கிறதுக்கான காரணங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த காரணமாக இருக்குமானா தெரியல. முதல்ல உயர்ந்த லட்சியம் இருக்குதா நமக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை வைக்க வேண்டி இருக்குது. என்னமோ பள்ளிக்கூடத்துக்கு போறோம், என்னமோ காலேஜுக்கு போறோம், என்னமோ வாழ்றோம், எதுக்கோ இருக்கிறோம் அப்படிங்கிற மனநிலை வலிமையாகுதே தவிர, இல்லை எது நடந்தாலும் உயர்ந்த லட்சியம் இருக்கு. நான் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக பிறந்திருக்கிறேன். அல்லாஹ் அதுக்குத்தான் என்ன படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கு? இறைவன் அப்படி வந்து உந்தி தள்ளி இந்த இடத்திற்கு என்னை தள்ளி இருக்கிறான் அப்படிங்கிறதுல நிச்சயமா ஐ எம் ஒன் ஆஃப் த விட்னஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு 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 வாழ்நாள் சாட்சியாக நான் உங்களிடத்துல இதை பேசுறேன். யாருடைய அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுத்து நான் பேசல. இறைவன் என்னையே அப்படி ஒரு இடத்துல புஷ் பண்ணி தள்ளி இருக்கிறான். அது சாமானியமான விஷயம் கிடையாதுன்னாலும் கூட அல்லாஹ் அதை எல்லாத்தையும் லேசாக்கி வைத்திருக்கிறான். நிச்சயமா இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான் அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா, நான் யார் அப்படிங்கிற மேஜிக் தெரிஞ்சாதான் தெரியும். எனக்கு என்ன வேலையை இறைவன் தந்திருக்கிறான், அதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 30 நாள் வகுப்பினுடைய நோக்கம் அது மட்டும்தான். நீங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? இந்த சமூகத்தை காப்பாத்துறதுக்கு, மற்ற பெண் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு, நீங்களும் பாதுகாத்து கொண்டு மற்றவங்களையும் பாதுகாத்து வைப்பதற்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? ஒருத்தவங்களுக்கு பேச்சை கொடுத்திருப்பான், ஒருத்தவங்களுக்கு எழுத்த கொடுத்திருப்பான், ஒருத்தவங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்திருப்பான், ஒருத்தருக்கு வேற ஏதாவது ஒரு கருவியை கொடுத்திருப்பான். இப்ப இறைவன் எந்த கருவியை உங்களுக்கு கொடுத்தான்? பரப்புரை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருப்பான், கண்ணீரை கொடுத்திருப்பான், கருணையை கொடுத்திருப்பான். எந்த எந்த கருவியை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து போகணும், படிக்கணும், மார்க் வாங்கணும், பட்டம் வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகள் பிறக்கணும், பங்களா கட்டணும், கார் வாங்கணும், சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்தோட இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அப்புறம் அந்த சமூகம் இதையெல்லாம் பார்த்து கொண்டாடுது, செலிபிரிட்டி அப்படிங்கிற இடத்துல வச்சு கொண்டாடணும். அப்புறம் அப்புறம் எல்லாமே சிறப்பா இருக்கணும், ஒரு ஒரு அதிகாரம் வரணும். அப்புறம் அப்புறம் ஒரு நாள் சாகணும்ல, மரணிக்கணும்ல, வஃபாத் ஆகணும்ல, அப்ப கஃன் சுத்தணும்ல, பிறகு கபர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகணும்ல, மறுமை என்ற ஒரு இடத்துக்கு வரணும்ல. அப்படின்னா இந்த பயணத்திற்கான ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாதான் நாம் நம்மை பாதுகாக்கிறதோட மற்றவர்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு கருவியாக ஆக முடியும். இப்ப நம்ம ஒரு பட்டியல் போட்டோமே, இதெல்லாம் 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 அப்புறம் அப்புறம்னு, அதையெல்லாம் வெற்றி கிடையாது.
இதெல்லாம் அடைய சொல்லி பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணலாம், ஸ்கூல்ஸ் மோட்டிவேட் பண்ணலாம், சுத்தி இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணலாம். இது எதுவுமே வெற்றி கிடையாது. படிக்கிறதோ, மார்க் வாங்குறதோ, பரீட்சையோ, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுங்கிற விஷயமோ, என்டர்டெயின்மெண்ட்டோ, நகை சேர்க்கிறதோ, பணமோ, காரோ, பங்களாவோ, நல்ல வாழ்க்கை துணையோ, நல்ல பிள்ளைகளோ, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த சமூகம் செலிபிரிட்டி அந்தஸ்துகளையோ, எதையெல்லாம் இந்த சமூகம் பெருசா பாக்குதோ அது எதுவுமே வெற்றி கிடையாது. அப்புறம் எது வெற்றி? உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிறது தான் வெற்றி. நீங்க யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சாதான் வெற்றி. ஒரு 15 வயசு பிள்ளைக்கு தெரியணும், நான் யார், நான் எவ்வளவு ஆற்றல் படைத்தவள், எனக்குள்ள என்ன விஷயத்தை இறைவன் தந்திருக்கிறான், எனக்கு எனக்கே எனக்கே எனக்கு இறைவன் தந்த தனி இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு தெரியணும். அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சுன்னா உங்களால இந்த டீனேஜ்க்குள்ள 13 to 19ங்கிற இந்த டீனேஜ்க்குள்ள உங்களால இந்த இந்த கேள்விக்கான விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அது பிறகு நீங்க நிச்சயமாக மறுமையின் வெற்றியாளர்களாக ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் ஆகத்தான் இது. கிளாஸ்ன்னு சொல்றதுக்கு இல்ல, ஒரு பகிர்வு, கருத்து பகிர்வு. எனக்கு தெரிஞ்சத தினமும் நான் உங்களோட பகிரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்ச பிறகு நீங்க உங்களோட ட்ரெய்னர்ஸ் கூட அத பத்தி கருத்து பகிர போறீங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா கிளாஸ்க்கு வரும்போது ஒரு நோட்டு பேனாவோட உட்காந்துக்கோங்க. இந்த 30 நாளும் அந்த ஒரே நோட்டு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஜூம் கிளாஸ் தான். நீங்க எங்க இருந்தாலும் இதுல கனெக்ட் ஆயிர முடியும். ஒரு ஹெட்செட் இருந்துச்சுன்னா நீங்க பாட்டு காதுல போட்டு கேட்க வேண்டியதான். நடந்துகிட்டு இருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செய்யாம ஒரு இடத்துல உட்கார்ந்து கேட்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்படியான ஒரு அருமையான வாய்ப்புல இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிறைய 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 ஈமான்தாரிகளை உருவாக்க நாங்கள் எதிர்நோக்குகிறோம். நிறைய 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 ஈமான்தாரிகளை இணைக்க நாங்கள் போராடுகிறோம். நிறைய நல்லுள்ளங்களை, கருணையான பிள்ளைகளை, பக்கத்துல இருக்க 10 பேரை காப்பாத்தக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சஹாபியா அப்படிங்கிறது நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்த, கூட வாழ்ந்த, தினமும் அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து படிப்பினைகள் பெற்றுக்கொண்ட, ரசுல்லாவே பாராட்டிய, இறைவனிடம் இருந்து சலாம் சேர்ந்த அப்படிங்கிற மிகப்பெரிய பொக்கிஷங்களாக வாழ்ந்த கண்மணிகள் தான் சஹாபியாக்கள். அந்த பெண்மணிகள், அந்த பாக்கியம் பெற்றவர்கள். அவங்களை போல நம்ம வரணுமே அப்படிங்கிற விஷயம்தான் இந்த பேருக்கான முன்மாதிரி. அதனால நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை போல முன்மாதிரிகளாக வரணும். இப்ப நான்லாம் பூமியில இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து தாங்கி உங்களுடைய இடத்துல இதை செயல்படுத்தணும். எப்படி நாங்க இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக இந்த பரப்புரைகளை எல்லாம் மெனக்கெடுறோமோ, ஒவ்வொரு செயல்களையும் கொண்டு செலுத்துறோமோ, அதை போல நீங்க இதை தாங்கி அடுத்த தலைமுறைக்கு வேலை செய்யக்கூடியவங்களாக வரணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய முக்கியமான குறிக்கோள். அதற்கு நான் யார் என்று நீங்கள் தெளிவு பெறணும். இறைவன் எனக்கு கொடுத்த ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டறியணும். அதற்கான தெளிவு பெறக்கூடிய வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கணும் அப்படின்னு இந்த நொடி வல்ல ரஹ்மானிடம் நான் கையேந்துகிறேன். இறைவன் இந்த வகுப்புகளையும், இந்த வகுப்பில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும், அவர்களுடைய தாய் தகப்பனையும் பொருந்திக் கொள்வானாக. அவர்கள் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் இறைவன் உடனடியாக நிறைவேற்றி தந்து நேரடியான உதவியை அவன் பொழிந்தருள்வானாக. ஆமீன். அதனால நல்லபடியா இந்த வகுப்புகளை கொண்டு செலுத்துங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களை உங்களை சுத்தி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதை பத்தி பேசுங்க, செய்திகளை பரப்புங்கள். நல்ல விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிருச்சா, கண்டிப்பா செய்திகளை பரப்புங்கள் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கான மோட்டிவேஷனா இன்னைக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றதுல எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் தேடி கண்டடைந்த செல்வங்கள் அப்படிங்கிறது உங்களை எல்லாம் தான். நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட கவர்மெண்ட் ஜாபை தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டு இனி ஒரு அனிதா சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வெளியே களத்துல போராடி இந்த பிள்ளைகளை கண்டடையணுங்கிறதுக்காக, இந்த பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக, இந்த பிள்ளைகளை அறிவாற்றல் மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கேன். அப்படின்னா தேடி கண்டடைந்த கண்மணிகள் அப்படின்னு தான் அவங்க எல்லாரையும் நான் பாக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் உங்களை எல்லாம் வருங்காலத்துல ஒரு இடத்துல கேதரிங் பண்ணி நேர்ல சந்திக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு உண்டு. இறைவன் அதை அந்த நியத்தையும் கபூல் செய்யட்டும். நல்லபடியா வகுப்புகளை கொண்டு செலுத்துங்க. உங்களோட தாய் தகப்பன எல்லாருக்கும் என்னோட சலாம் சொல்லுங்க.
சிறப்பான பிள்ளைகளாக வருவதற்கும், உலகத்துல மட்டுமில்லாம ஆகிரத்திலையும் சிறந்த வெற்றியை அடைவதற்கும், உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுவதற்கும் இறைவன் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த காணொளிகள்ல உலகத்துல ரொம்ப 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 ப்ரீஷியஸ், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் இந்த உலகத்துக்கு. இறைவன் மிகப்பெரியவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த மே மாதத்துல 30 நாட்கள் உங்களை தொடர்ந்து சந்திக்க இருக்கிற பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, டீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கடமை, முக்கியமான ஒவ்வொரு தாய்க்கும் உண்டான ஒரு முக்கிய கடமை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அம்மாவும் மகளுமாக இணைந்து இந்த காணொளிகள்ல இணையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஒவ்வொரு பெண் குழந்தையும் இந்த உலகத்துல ரொம்ப 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 ப்ரீஷியஸ், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர். இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான நன்மைகளை விதைக்கக்கூடிய ஒரு கருவி. அந்த பெண் பிள்ளை டீனேஜ்ல அடியெடுத்து வைக்கிறா. 13, 19 வரைக்கும் டீனேஜ் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இதை தமிழ்ல வளர் இளம் பருவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வளர் இளம் பருவத்துக்கே உரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் உண்டு. அது சம்பந்தமான 30 நாட்களினுடைய தொடர் நிகழ்வு தான் நான் உங்களோட காணொளியின் வழியாக இணைய போறேன். இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, அவள் யார் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கணும். அவ யார் அப்படின்னு எந்த விதத்துல முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிசிக்கலா அவ யார் அப்படின்னு டீனேஜ் பிள்ளைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்பெல்லாம் ஏஜ் அட்டன் பண்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 13.5, 14 அப்படின்னு ஆவரேஜா இருந்துச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் 10 அப்படின்னு ஆவரேஜா பருவமடையக்கூடிய வயது குறைஞ்சிச்சு. நிறைய காரணங்கள் அதுக்கு உண்டு. ஆனால் 10 வயதை கடக்கிற பிள்ளைகள் நான் யார் அப்படிங்கிற பிசிக்கலான புரிதலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நீ யார் அப்படிங்கிறது தான். இப்ப நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினை கேட்கிறேன். இத பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு பிசிக்கலா நீங்க யார்? இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த கொஸ்டினை நான் முன்வைக்கிறேன். பிசிக்கலா நீ யார் அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக அறிவியலோடு சேர்த்து அந்த புரிதலை ஒவ்வொரு பெண் பிள்ளையும் தெரிஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த செஷனை ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவிக்கு என்ன விஷயங்களை தெளிவுபடுத்துவா, ஒரு அம்மா தன் குழந்தைக்கு என்ன விஷயங்களை தெளிவுபடுத்துவா அப்படிங்கறத அறிவியலோடு சேர்ந்து பக்கத்துல நின்று சொல்லி தரணும்னு நான் நினைக்கிறேன். பிறக்கும் போதே இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா, ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசத்துல உடல் ரீதியான சின்ன சின்ன வித்தியாசங்களை ஏற்படுத்தி தந்திருக்கான். பிறக்கும் போதே ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் தொப்புளுக்கு கீழே அடிவயிற்று பகுதியில கருப்பை அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த கருப்பையில தான் உங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள நீங்க 10 மாசம் இருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. உங்களுடைய வயிற்றுக்குள்ளையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையினுடைய வயிற்றுக்குள்ளையும் அந்த கருப்பை அப்படிங்கிற ஒண்ண இறைவன் உருவாக்கி வச்சிருக்கிறான். அந்த கருப்பையோட சேர்ந்து சில விஷயங்கள் பெண்ணுக்கே உரிய தனிப்பட்ட விஷயங்களாக இறைவன் உருவாக்கி தந்திருக்கிறான். அந்த பிசிக்கல் விஷயங்களை, அதனுடைய வளர்ச்சிய, அதனுடைய வேலைய கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் சேரும். ஏகப்பட்ட வழிகேடுகளுக்கு நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்காததே காரணமாயிரும். கண்டிப்பா இன்றைக்கு நம்மளுடைய முதல் வகுப்புல நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயம். ஒன்று, கருப்பை இறைவன் தந்திருக்கிறான், பெண்ணுக்கே உரிய ஸ்பெஷல். இன்னொன்று, மார்பகங்கள், பெண்ணுக்கே உரிய ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்? அது தாய்மையினுடைய அடையாளம். 2வது மார்பகங்கள். 3வது அவளினுடைய பெண் உறுப்பு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த 3 விஷயத்துலதான் பெண்கள் தங்களை தாங்களே அச்சப்பட்டு, நாணப்பட்டு, வெக்கப்பட்டு, பயப்பட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் இந்த 3 விஷயம் தான்.
இத எப்படி வந்து அவங்க இன்னொரு விஷயத்த சேர்த்துக்கலாம், தொப்புள் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சினிமா மீடியா இதைத்தானே ஃபோக்கஸ் பண்ணுது. நல்லா கவனிச்சீங்கன்னா இப்ப நான் 4 விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன். ஒன்று கருப்பை, இன்னொன்று தொப்புள், இன்னொன்று மார்பகங்கள், இன்னொன்று அவருடைய உறுப்பு. இந்த 4 விஷயத்தை டார்கெட் பண்ணி சினிமா மீடியா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்க இப்ப லைட்டா யோசிச்சு பாருங்க. ஹீரோயின்ஸ், அது வந்து டிவியா இருக்கட்டும் இல்ல சினிமாவா இருக்கட்டும் அல்லது மேகசின் மற்ற வெளி பொதுத்துறைகள்ல அப்படிங்கறதுல ஹைலி குவாலிஃபைடு அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி போறாங்கல்ல, நாகரிகம் முற்போக்கு அப்படின்னு, அவங்களா இருக்கட்டும். இந்த 4 விஷயத்தை எப்படி போக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. தொப்புள் தெரியணும், மார்பகங்கள் தெரியணும். இந்த 4 விஷயத்தை சார்ந்து மட்டும்தான் படமே எடுக்கப்படும். அதெல்லாம் வெளியில தெரியணும். ஏன்? அது காட்சி பொருளாக்கப்பட்டு காசாக்கப்படணும். இதுதான் அவங்களுக்கான பிசினஸ். இதை வைத்து ஆண்கள், இளைஞர்கள், படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இவங்களை கொலாப்ஸ் பண்ணி ஒரு விதமான சம்பாதிக்கிற பிழைப்பு வேலை அது செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மீடியா அப்படிங்கிற விஷயம். உண்மையில மார்பகங்கள் என்பது என்ன? உண்மையில கருப்பை என்பது என்ன? உண்மையில தொப்புள் என்பது என்ன? உண்மையில ஒரு பெண்ணினுடைய உறுப்பு என்பது என்ன அப்படிங்கிற இந்த விஷயத்த கண்டிப்பாக டீனேஜ்ல இருக்க பிள்ளைங்க தெளிவுபடுத்தி கொள்ளணும். நான் கருப்பையில இருந்து தொடங்குறேன். கருப்பை எப்படி இருக்கும்? நான் ஸ்கூல் டேஸ்ல படிச்ச விஷயத்தை ரீகால் பண்ணி பாக்குறேன். இது வந்து முட்டைகளை உருவாக்கக்கூடிய 2 பேக். இதுல வந்து நீங்க எல்லாம் கோழி முட்டை எப்படி இருக்குன்னு பாத்திருப்பீங்கல்ல, அது மாதிரி முட்டைகள் வந்து இங்க உற்பத்தி ஆகக்கூடிய பை இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு டியூப்ல கனெக்ட் பண்ணும். அந்த டியூப்ல கனெக்ட் பண்ண பிறகு இங்க வந்து ஒரு பேக் இருக்கும். இதுக்கு பேரு தான் கருப்பை அப்படின்னு பேரு. இங்க வந்து ஒரு ஹோல் இருக்கும். இப்ப இங்க இருந்து இந்த முட்டை வந்து டிராவல் ஆகி இங்க வந்து ஒரே ஒரு முட்டை வந்து இங்க தங்கி இருக்கும். பிறந்ததுல இருந்தே வந்து இந்த கருப்பை அப்படிங்கிறது உள்ள இருக்கதான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல, 12 வயசுக்கு மேல, 10 வயசுக்கு மேல, 13 வயசுக்கு மேல, அது ஒருவருடைய உடல் இயக்கங்களை பொறுத்து, ஹார்மோன் இயக்கங்களை பொறுத்து இது வந்து மெச்சூர்ட் ஆகுது. அப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இதுல இருந்து ஒரு முட்டை வந்து மெச்சூர்ட் ஆகி தகுதியோட மெச்சூர்ட் ஆகுறது அப்படின்னா நேரத்துல முழுசா வளர்ந்து இங்க வந்து கருப்பையில வந்து தங்குது. இப்போ இங்க வந்து ஒரு சின்ன துளை இருக்கும். இந்த கருப்பை துளை அப்படிங்கிற ஒரு துளை உண்டு. இந்த துளையின் வழியாக ஒரு ஆணுடைய விந்து என்று சொல்லக்கூடிய உயிரணு உள்ள போகுது. அப்படின்னா இந்த முட்டையும் இந்த விந்தணுவும் சேர்ந்து குழந்தையாக உருவாகுது. இப்படித்தான் உங்க அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள நீங்க குழந்தையா உள்ள உருவாகின காட்சி இந்த காட்சி தான். இந்த குழந்தை உள்ள இருக்கும்போது உள்ள தங்குறதுக்கு இங்க இந்த கருப்பை என்ன செய்யணும்னா உள்ள வந்து ஒரு பெட்டை கிரியேட் பண்ணி வைக்கும். நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த குழந்தை இங்கிட்ட அங்கிட்டும் போறதுக்கு சில ஊஞ்சல்கள் எல்லாம் கட்டி வைக்கும். அதுக்கப்புறம் இந்த குழந்தை உள்ள வந்து மீன் மாதிரி நீச்சல் அடிச்சு விளையாடுறதுக்காக, அதாவது நீங்க உங்க அம்மா வயிற்றுக்குள்ள மீன் மாதிரி நீச்சல் அடிச்சு விளையாடுறதுக்காக இந்த குழந்தைய சுத்தி ஒரு ஸ்விம்மிங் பூல கட்டி வைக்கும். ஃபுல்லா லிக்விடா இருக்கும். அந்த லிக்விட் என்ன அப்படின்னா நீங்க 3 மாசத்துக்கு பிறகு போன உச்சாவும் உள்ள சேர்த்து வைக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள், பிளட் அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த லிக்விடாக உருவாக்கி வைக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலா உருவாக்கி வைக்கும். இப்போ நீங்க சின்ன பிள்ளையா முதல் முறையாக இது அந்த முட்டை வந்து தகுதி படைத்து வளர்ந்து இங்க உள்ள வருது. வெயிட் பண்ணி பார்க்கும் ஏதாவது ஒரு உயிரணு உள்ள வருமா அப்படின்னு. நம்மளே சின்ன குழந்தைங்களா இருப்போம். கல்யாணத்துக்கு பிறகுதான் அந்த உயிரணு ஒரு பெண்ணோடு சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்குவது அப்படிங்கிறது இங்கே நமக்கு நியதியாக இருக்கு. அப்போ நம்ம சின்ன குழந்தைங்களா இருப்போம். இந்த முட்டை வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இந்த உருவாக்கி வச்ச பெட்டு, இந்த ஊஞ்சல், இந்த ஸ்விம்மிங் பூல், இது எல்லாத்தையும் பிச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டு இந்த துளை வழியாக வெளியே கொண்டு வரும். ஒரு புண்ணை பிச்சை எடுத்து அப்படி ரத்தம் வருமோ அது மாதிரி இதெல்லாம் பிச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டு வரும்போது ரத்தமும் சேர்ந்து வெளியே வரும். இதுக்கு பேர் தான் வயசுக்கு வந்துட்டா, மெச்சூர்ட் ஆயிட்டா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றது. அப்போ உள்ள அரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு ரத்தம் அப்படி இருக்கும், ஜெல் மாதிரி தானே இருக்கும். சோ அதெல்லாம் சேர்ந்து வெளியே வரும். அப்ப இத வந்து நம்ம இது வந்து இந்த சைக்கிள் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா 3 டேஸ்ல இருந்து 5 டேஸ்ல இருந்து 7 டேஸ் வரைக்கும்
ஒருத்தருடைய உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி, உடல் இயல்புக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும், அந்த பிளட்டோட ஃப்ளோ. இதுக்கு பேரு தான் கருப்பையினுடைய ஃபங்க்ஷன். இது ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஏன்? இறைவன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வயிற்றுல கருப்பையை வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஆணோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய கருவியாக மாற்றிருக்கிறான். உங்கள் தாய் அப்படித்தான் உங்களை பெற்றெடுத்தார்கள், அப்படித்தான் நம்ம உடல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த தெளிவான புரிதலை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிளட் வெளியே வரும்போது தீட்டு அப்படிங்கிற விஷயம், நீ இதை தொடாத அதை தொடாத அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு இருக்கு. பிள்ளை வயசுக்கு வந்துட்டா வீட்டை விட்டு வெளியே தனியா கீத்து போட்டு இருக்க வச்சு புயல் அடிக்கும் போது தென்னைமுறை தலையில விழுந்து செத்து போன பிள்ளைகள் உண்டு. இன்னமும் பல கிராமங்கள்ல 5 நாள் வீட்டுக்குள்ள சேர்த்துக்காத பொது குளத்துல குளிச்சுட்டு தெருக்குழாயில குளிச்சுட்டு வெளியில சாப்பிட்டுட்டு 5-7 நாள் கழிச்சுதான் வீட்டுக்குள்ள வரணுங்கிற பல மூடநம்பிக்கைகள் கொண்ட கிராமங்கள் உண்டு. நான் நேர்ல பயணிச்சிருக்கேன் பல கிராமங்களுக்கு, 18 கிராமங்களுக்கு நேர்ல போய் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பெண்ணை அடிமையாக மாற்றி வைப்பதற்கான வேலைகள். இதுக்கு பேரு தீட்டுன்னு சொல்றாங்க. இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான முறையில ஒரு பெண் பெண்ணாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி, ஒரு சைன், ஒரு அழகான விஷயம். தீட்டுன்னு சொல்லி ஒதுக்குறது 100% மிக 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 தவறு. அப்போ இந்த தீட்டு அப்படிங்கிற இந்த விஷயங்கள் 100% தவறு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படியான கான்செப்ட் இங்க எதுவுமே இல்லை. அது ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிமையாக வைப்பதற்கு, ஒதுக்கி வைப்பதற்கு, தள்ளி வைப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சி சதி வேலைகள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த கருப்பை அவ்வளவு உன்னதமான ஒரு விஷயம், அவ்வளவு பெரிய கிரேட் ஃபங்க்ஷனை இறைவன் இந்த கருப்பைக்கு தந்து அதை பெண்ணுக்கு தான் தந்திருக்கிறான் அப்படிங்கறதுல ரொம்ப 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 பெரிய சந்தோஷப்படணும், ரொம்ப பெரிய பெருமை கொள்ளணும். சரி, இப்ப இது வேலை செய்ய தொடங்குது இல்லையா? இப்ப இது வேலை செய்ய ஒரு 13 வயசுல வேலை செய்ய தொடங்கி ஏஜ் அட்டன் பண்றா அப்படின்னா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, மார்பகங்களினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அப்ப இது வரைக்கும் உடல்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாம பிளைனா இருந்த உடம்பு கொஞ்சம் மார்பகங்கள் வளர ஆரம்பிக்கும் போது தானாகவே நிறைய பொம்பளை பிள்ளைங்க பயப்படுறாங்க. இந்த ரத்தத்தை பார்த்த உடனே நிறைய பிள்ளைங்க அழுகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய வீடுகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ ஃபங்க்ஷன் இதுதான். இந்த ஃபங்க்ஷன் தொடங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு விஷயத்த உடம்பு வளர்க்குது, அது மார்பகங்களை வளர்க்குது. ஏன் வளர்க்குது? ஏன் வயசுக்கு வரும்போது மார்பகங்கள் வளருது அப்படின்னா, குழந்தை உள்ள 10 மாசம் இருந்துட்டு வெளியில அந்த கருப்பையில இருந்து வந்த உடனேயும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும். குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, அம்மா வயிற்றுக்குள்ள நீங்க 10 மாசமும் இருக்கும்போது எப்படி நீங்க சாப்பிட்டீங்க தெரியுமா? உங்க வாய் வழியா எந்த ஃபுட்டும் உள்ள போயிருக்காது. அம்மாவோட வயிற்றுக்கும் உங்களோட வயிற்றுக்கும் நடுவுல ஒரு டியூப் கனெக்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேரு தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடியின் வழியில அம்மா என்ன சாப்பிட்டாலும் அது பிளட்டா கன்வெர்ட் ஆகி உங்களோட வயிற்றுக்குள்ள போயிட்டே இருக்கும். உங்க வாய்க்குள்ள 10 மாசம் எதுவுமே போகாது. அந்த பிளட் போக போக குழந்தை வளர்ந்துட்டே இருக்கும், நீங்க வளர்ந்துட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற ஹோல் இருந்துச்சோ அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற ஹோல் வழியா நீங்க வெளியே வந்திருப்பீங்க. துணூண்டு துளை வழியாக 2.5 கிலோ 3 கிலோ குழந்தை வெளியே வரணும். அந்த அந்த ப்ராசஸ் பிரசவம்ங்கிற தலைப்பில் நம்ம தனியா பார்ப்போம். பெரிய 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 பவர்ஃபுல் கேரக்டர் உங்க அம்மா. உங்க அம்மாக்கு நீங்க எப்போதும் நன்றியுடையவங்களா இருக்கணும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது அதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க கண்ணீரோடு. அப்போ அந்த பீரியட்ஸ் ஹோல் வழியாக அந்த குழந்தை வெளியே வரணும். அந்த பீரியட்ஸ் ஹோலுக்கு பக்கத்துல இன்னொரு ஹோல் இருக்கும், அது யூரின் போறதுக்கான ஹோல். 2 துளைகளை இந்த உடல் பெற்றிருக்கு ஒரு பெண்ணினுடைய உடல். அப்போ ஒண்ணு பீரியட்ஸ் வர்றதுக்கான துளை, இன்னொன்று யூரின் வெளியே போறதுக்கான துளை. ஆண்களுக்கு ஒரே ஒரு துளை தான், அதன் வழியாகத்தான் எல்லாமே நடக்கும். ஆனா பெண்களுக்கு 2 விதமான ஸ்பெஷல் விஷயங்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்கும். இது 60 வயசுமான அம்மாக்கள் கூட, பாட்டிகள் கூட அப்படியா 2ஆ இருக்குது என்னமா சொல்ற அப்படின்னு என்கிட்ட கேட்டதெல்லாம் உண்டு. ஏன்னா அவங்க உடலை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லை. தான் எப்படி வாழ்றோம், தன்னோட பிசிக்கலான சேஞ்சஸ் என்ன நடக்குது, எப்படி பாதுகாத்து கொள்ளணும், இன்ஃபெக்ஷன் வராம எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் கூட எதுவுமே இல்லை. 9th ஸ்டாண்டர்ட் புக்ல படம் போட்டு இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி நான் கவனிச்சது உண்டு. அப்போ 2 துளைகள் உண்டு. அப்ப இந்த இதன் வழியாக நீங்க வெளியே வரணும். வெளியே வந்த உடனேயும் வாய்க்குள்ள சாப்பாடு கொடுக்கணும். உள்ள இருந்த வரைக்கும் வாய்க்குள்ள சாப்பாடு கொடுக்கல,
வெளியே வந்தோடனே வாய்க்குள்ள சாப்பாடு கொடுக்கணும். குழந்தைக்கு வேற எதையுமே கொடுக்க முடியாது. தாயினுடைய பால், தாய்ப்பால், அதுதான் சாப்பாடா கொடுக்க முடியும். ஏன்னா அதுலதான் எல்லா நோய் எதிர்ப்பு சக்திகளுக்குமான மருந்தும் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் இறைவன் படைத்து தந்திருக்கான். உலகத்தின் பேர் அதிசயம் அப்படின்னா அது தாய்ப்பால் தான் சொல்லுவேன். இன்னைக்கு கொரோனா வரைக்குமான நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால்ல உருவாகி இருக்கும். அது எப்படி? அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஒவ்வொரு தாயினுடைய மார்பகங்கள்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலின் வழியாக குழந்தைக்கு குறைஞ்சது 8 மாதத்துக்காவது உணவாக கொடுக்கணும். கம்பல்சரி ஃபுட்டு 6 மந்த்ஸ், அது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிசயம், பேரதிசயம் மார்பகங்கள்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் செய்ய வேண்டி இருக்குது. அதனாலதான் கருப்பை ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்ச உடனேயும் மார்பகங்களினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கி அதனுடைய வளர்ச்சியும் ஒரு காலகட்டத்துல ஃபுல்ஃபில் ஆகுது. இதுதான் டீனேஜோட தொடக்கத்துல, 13 அப்படிங்கிற தொடக்கத்துல நடக்கக்கூடிய முதல் கட்ட வேலைகள். இதை பார்த்து பயப்படணுமா சந்தோஷப்படணுமா அப்படின்னு கேட்டா, நீங்க பயப்படவும் வேண்டாம், பெரிய சந்தோஷப்படவும் வேண்டாம். இது இயற்கையாக என்னுடைய உடலுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அது அதோட வேலையை சரியா செய்யுது. இது யூஸ்வலா இப்படித்தான் நடக்கும். அதனாலதான் நான் பெண் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா, அந்த தனித்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதை கொண்டாடவும் வேண்டாம், வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி கொண்டாடவும் வேண்டாம், இல்ல இவ்வளவு கேவலமான தீட்டு அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கவும் வேண்டாம். 2 மனப்பான்மையும் நமக்கு வேண்டாம். ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். ஆனா அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியான சில காலகட்டங்கள்ல ஒயிட்டா சில விஷயங்கள் அந்த உறுப்புல இருந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க. ஒரு நூல் போல சில லிக்விட் ஒரு ஜெல் மாதிரி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்து சில பிள்ளைங்க எல்லாம் பயந்து அழுது அது ஒரு விஷயமா மன நோயாக மாறி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து சரி செய்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உண்டு. 13 வயசு ஏஜ் அட்டன் பண்றானா, ஒரு 12 வயசுல இருந்து 13 வயசு வரைக்குமோ அல்லது 11 வயசுல இருந்து 13 வயசு வரைக்குமோ அந்த உறுப்பு என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு நூல் போல ஒரு ஜெல்லியா எதையாவது ரிலீஸ் பண்றதுக்கு சில பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் இல்ல, சில பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. உங்களோட அம்மாவை நீங்க ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க உங்க அம்மாட்ட ஷேர் பண்ணுங்க. அம்மா இப்படி இருக்கு என்ன அப்படின்னு. அப்ப இமீடியட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்லுவாங்க. தேவைப்பட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்லியான டாக்டர்ஸ் கிட்ட அவங்க கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், பேசி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இந்த ஒரு ஒயிட்டிஷ் லீக் ஆன ஒரு விஷயம் வயசுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மனநோயவே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா, அப்ப அது இனி யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுல நம்ம அந்த கூடுதல் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ். நீங்க இந்த டீன் ஏஜுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளும் போது இந்த உடல் இயக்கம் என்ன செய்யுது, அது என்ன விதமான உளவியல் மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப டீனேஜ்ல இருக்க பல பிள்ளைங்களை பார்ப்பேன், குனிஞ்சு நடந்துகிட்டு இருப்பாங்க. எனக்கும் கூட அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உண்டு. ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது 9th 10th குனிஞ்சு ஏன்னா அந்த மார்பகங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு. இது யாருக்கும் வெளியே தெரியுமோ, பார்த்தா அது கண்ணுக்கு தெரியுமோ, சட்டையை போட்டுட்டு நிமிந்து பார்க்கும்போது அது தெரியுதோ, ஏன்னா அப்பெல்லாம் பாவாடை சட்டை தான் ட்ரெஸ், அப்போ தெரியுமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா குனிஞ்சு நடந்துட்டு போன பிள்ளைகள் எல்லாம் உண்டு. அப்ப ஆசிரியர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எதுக்கு நீ உடனே நீ ஏன் அசிங்கமா நினைக்கிற, உன்னையே நீ ஏன் பார்த்து பயப்படுற, உன்னோட உடம்பையே பார்த்து நீ ஏன் அசிங்கமா நினைக்கிற, அது இயற்கையா எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும், வளரதான் செய்யும். அதுக்கு உண்டான விஷயங்கள் இன்னர்ஸ் என்ன போடணுமோ அதை போட்டுட்டா நீ ரொம்ப சேஃப்டியா கம்ஃபர்ட்டா நடக்கலாம். அப்ப இந்த மார்பகங்கள் வளர தொடங்குற காலகட்டங்கள்ல அதனுடைய ஷேக்கிங் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கம்ஃபர்ட்டா நடக்கணும் அப்படின்னா அந்த வயதுக்குரிய இன்னர்ஸ் அதை எப்படி பயன்படுத்துறது, அது பிரேசியர் எப்படி பயன்படுத்துறது, அண்ட் நீங்க பேண்டிஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி சுகாதாரமா பாத்துக்கணும் அப்படிங்கறத ரொம்ப 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 நுணுக்கமான விஷயங்களோட தெரிஞ்சுக்கணும். அது நீங்களே அதுக்கு அம்மா துவைச்சு கொடுப்பா, அம்மா பாத்து கொடுப்பா அப்படிங்கறத தாண்டி அதை சுகாதாரத்தோட எப்படி பேணிக் கொள்வதுங்கிறது டீன் ஏஜ் 13ல இருக்க புள்ள கண்டிப்பா இவற்றுக்கான முக்கியத்துவத்தோடு ஒரு அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி நிக்காம இந்த கருப்பை அப்படிங்கிறது நமக்கு உண்டு, மார்பகத்தின் வளர்ச்சி என்பது நமக்கு உண்டு. அப்ப இது சார்ந்த பேணுதலை நம்ம எப்படி நம்ம உறுப்போட அந்த 2 துளைகள் அப்படிங்கிற விஷயங்களை தெரிந்து கொண்டு எப்படி சுகாதாரமாக பேணிக் கொள்றது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இந்த இந்த இயக்கம் என்பது உண்டு, இதை கொண்டாடவும் வேண்டாம், இதை தீட்டுன்னு ஒதுக்கவும் வேண்டாம், இதனுடைய தனித்தன்மை இது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப என்னோட கொஸ்டினை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். டீனேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க, நீங்க உங்களுடைய அந்த உடல் வளர்ச்சியை பார்த்து அசிங்கப்பட்டிருக்கீங்களா? சரி, என்ன நமக்கு இப்படியெல்லாம் இருக்கே, அது எப்படி என்ன செய்யறது அப்படின்னு ஏதாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? பீரியட்ஸ் அப்படிங்கிறது வரும்போது ரத்தத்தை பார்த்து பயந்துருக்கீங்களா? இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கூச்ச உணர்வுல உங்களுக்கே பிடிக்காம சில விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? இந்த மாதிரியான பல கேள்விகள் உண்டு. இதை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசுங்க. அண்ட் இப்ப நம்மளோட ட்ரெயினர்ஸ் உங்ககிட்ட இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை குறித்து உடல் குறித்த தெளிவான புரிதலை நீங்க உருவாக்கிக்கோங்க. டீனேஜுக்குள்ள நுழையும் போது இது கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம். நம்ம இன்னும் 29 நாட்கள் தொடர்ந்து நம்ம இணைப்புல இருக்க போறோம். உங்களோட சந்தேகங்களை இன்னைக்கே பதிவு பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. அது குறித்த கேள்விகளுக்கான பதில்களை நான் அடுத்த காணொலியில உங்களோட இணைப்புல வந்து அதுக்கான பதில்களையும் சொல்றேன். இந்த விஷயங்கள் எல்லாம் செக்ஸ் எஜுகேஷனாக பிள்ளைங்களிடத்துல கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்கப்படணும். ஏன்னா இது சயின்ஸ். உள்ளதை உள்ளபடி எதையும் கூட்டி குறைச்சி இல்லாம நம்ம இதை தெரிந்து கொண்டு அதை அக்செப்ட் பண்ணி சந்தோஷமா நம்மளோட கெரியரை நோக்கி, லட்சியத்தை நோக்கி ஓட வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? ஸோ இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப 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 ப்ரீஷியஸ், ரொம்ப 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 அழகான கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதங்களாக இருக்கு. ஒரு ஆணுக்கு இல்லாத மிகப்பெரிய தன்மையாக இந்த மார்பகங்களும் கருப்பையும் பெண்ணுடைய உறுப்பும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று ஒரு பெண்மையை புனிதப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம காதில் கேட்டவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய ப்ரீஷியஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் உண்டு. ஏன்னா உங்க வயசுல நான் இருக்கும்போது நம்ம ஏண்டா பொம்பளை பிள்ளையா பிறந்தோம், ஏன்னா நாப்கின் யூசேஜ் பத்தி தெரியாம, இதை எப்படி அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறதுன்றத பத்தி தெரியாம, இந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை எப்படி சரிவர கொண்டு போகணுங்கிறது தெரியாம நம்ம ஏண்டா பொம்பளை பிள்ளையா பிறந்தோம், நம்ம ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்க கூடாதான்னு அழுத நாட்களும் உண்டு. நம்மளே எப்படின்னா இன்னும் கிராமத்துல இருக்கவங்க, இன்னும் புத்தகங்கள் அப்படிங்கிறது இன்னும் போய் சேராம இருக்கவங்க எல்லாம் பெண் பிள்ளைகள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு எஸ் ஐ எம் சோ ப்ரவுட் டு சே, ஆமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ஒரு பெண் பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த புரிதலினுடைய நீட்சியை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது வரும். இன்றைய வகுப்புல இந்த விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமான சந்தேகங்களை பதிவு பண்ணுங்க. இது சம்பந்தமான கூடுதல் விளக்கங்களை நீங்க இந்த ட்ரைனிங்ல ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நாளைக்கு இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களோட இணைப்புல இருப்போம். இது பெண் பிள்ளைகளுக்கான கல்வி, பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு கல்வி. நாளை இணைந்திருப்போம்.